எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நாங்க இங்க SS இன்ஜினியரிங், அன்னூர், கோயம்புத்தூர், தமிழ்நாடு. இங்க வந்து ஆல்ரெடி நாங்க பாக்குமட்ட மிஷினு, பேப்பர் பிளேட் மிஷினு, அதே மாதிரி செக்கு மிஷின், ரோட்டரி செக்கு மிஷினு, மர செக்கு மிஷினு சப்ளை பண்ணி 25 வருஷமா நல்லா பண்ணிட்டு இருக்கோம். நல்லா சப்ளை பண்ணி நல்ல பேரு இருக்குது. அதே மாதிரி உங்க சப்போர்ட் என்னைக்கும் எங்களுக்கு வேணும். அதே போல இப்போ மெயினா ஒரு கல்யாண வீட்லயோ, ஒரு ஹோட்டல்லையோ, ஒரு ரெஸ்டாரண்ட்லயோ யூஸ் பண்ற மாதிரி ஒரு மெஷின் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். என்னன்னா இப்ப எல்லாரும் இந்த வாழை இலைய வந்து கட் பண்றதுக்கு அவங்க ஆளு 2 பேர், 3 பேர், 4 பேர் வேணும். அதுக்கு பதிலா இந்த மிஷின் வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம என்ன பிளேட் சைஸ் வந்து வேணுமோ அந்த சைஸுக்கு வந்து இலையை கட் பண்ணிக்கலாம். இந்த மிஷினை யூஸ் பண்ணி இலையை கட் பண்ணிக்கலாம். இலையை கட் பண்ணிட்டு சாப்பிட்டு இலையை மட்டும் எடுத்து தூரம் வீசினா போதும். பிளேட்டை கழுவ வேண்டிய அவசியம் இல்லை. இல்லை அதுக்கு லேபரும் செலவாகும், அது ஆளு வேற தேடணும், அதுவும் இருக்கு. இன்னொன்னு, இது வந்து யார் வேணாலும் ஆப்ரேட் பண்ணலாம். லேடிஸ் தாராளமா ஆப்ரேட் பண்ணலாம். அதே மாதிரி முழு இலையும், ஒரு இலை வந்து 5 அடி 6 அடி நீளம் வரும். 6 அடி இலையையும் அட் டைம் வச்சு அப்படியே வரிசையா இங்க வந்து நீங்க இலையை வச்சுட்டு நீங்க ஹைட்ராலிக் ஆப்ரேட் பண்ணீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா கட் ஆயிரும், ரிலீஸ் ஆயிரும். அவ்வளவுதான். நீங்க பிளேட் வந்து இலையை வந்து மிஷின் ஆப்ரேட் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் பத்திரமா யூஸ் பண்ணணும். ஒரு தடவை பழகிட்டீங்கன்னா போதும், வேற என்ன ஒண்ணும் இல்லை. இது ஆட்டோமேட்டிக் தான். உங்களுக்கு ஹைட்ராலிக் மாடலு 50 டன் கெப்பாசிட்டி வரைக்கும் இருக்குது. அதனால உங்களுக்கு ஒரே டைம் அட் டைம் 20 இலை இல்ல 30 இலை வரைக்கும் நீங்க வச்சு கட் பண்ணலாம். தாராளமா யூஸ் பண்ணலாம். நீங்க கல்யாண வீடு, ஹோட்டலு, ரெஸ்டாரண்ட் எங்க வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். என்ன சைஸ் வேணா கட் பண்ணிக்கலாம். சாப்பிட்டதுக்கு அப்புறம் இலையை மட்டும் தூக்கி வீசினா போதும். பிளேட்டு கழுவுனுங்கிற செலவு மிச்சம், ஆள் செலவு மிச்சம். வாங்க, நம்ம கம்பெனி அன்னூர்ல இருக்கு. எப்போ வேணாலும் வாங்க, ஃபோன் பண்ணுங்க, நேரா வாங்க, நம்ம வெப்சைட் பாருங்க. உங்க சப்போர்ட் எங்களுக்கு என்னைக்கும் வேணும். வணக்கம்.